உன்னை சூழ்ந்திருக்கும் மர்மம், உனக்கு வரப்போகும் வெற்றி மாலை. எந்த மனுஷனை உதவிக்காக காத்திருக்கையோ அந்த மனுஷனுடைய உதவி இன்று முதல் உனக்கு நிறுத்தப்பட்டு உள்ளது. உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு சில விஷயங்களை இந்த பதிவின் மூலமா சாயப்பாவால் சொல்லப்பட்டுள்ளது. எந்த மனுஷ பிறவிய கேவலமா நினைச்சீங்கன்னா ஒரு கேவலமான வாழ்க்கைய வாழ நாம தயாராகிக்க வேண்டிய நிர்பந்தத்தை நாமளே உருவாக்குறோம். பல சந்தர்ப்பங்களை கோட்டை விட்டோம். வரக்கூடிய வாய்ப்புகளை கெட்டியமா பிடிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய சக்தி மிகுந்த பதிவு இது. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, பல கேள்விகளுக்கு பதில்களே இல்லை. அதனாலேயே என் வாழ்க்கையில பல கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன். தொடர்ந்து முயற்சிகள் செய்யும் போதும் தடையாகுது. நிறைய பேர் முட்டுக்கட்டை போடுறாங்க. வாழ்வதற்கு யாருமே உதவி செய்ய மறுக்கிறாங்க. அப்புறம் எப்படி வாழ முடியும் அப்படின்னு ஒரு சாய்ராம் பெரிய கேள்விய எழுப்பியிருந்தாங்க. இவங்க சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் 100% உண்மை. ஏன்னா அவங்க உண்மையை தாண்டி எதையும் பேசல. ஆனா இத புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷம் ஆகுது. அப்போ இதுக்கு முன்னாடியே இத புரிஞ்சிருந்தா அப்போ நமக்குள்ள உதவி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நாம களத்துல இறங்கியிருப்போம். பல பேருக்கு கேள்விக்கு பதிலே கிடைக்கல அப்படின்னு வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுறாங்க. அட்லீஸ்ட் இப்பவாவது கிடைக்குது அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. உண்மையிலே சொல்ற, உதவி செய்ய யாருமே இல்லை. ஏன்னா உதவி செய்யக்கூடிய மனநிலையில யாருமே முதல்ல இல்லை. நான் தெரியாம கேட்கிறேன். இப்ப நீங்க இவ்வளவு இக்கட்டா இருக்கீங்க, அதுக்காக வெளியில அழுதுகிட்டா இருக்கீங்க. வெளியில நாம எவ்வளவு கஷ்டங்கள் உள்ளுக்குள்ள இருந்தாலும் காட்டிக்க மாட்டோம். ஒரு விலை உயர்ந்த கார்ல ஃபாரின் காரே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா கூட நாம நினைப்போம் அவங்க சந்தோஷமா இருக்காங்க, அவங்க கிட்ட ஏதாவது ஒரு 1,00,000 ரூபாய் உதவி கேட்கலாம். இவ்வளவு பெரிய கார் வச்சிருக்காங்க, இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்காங்க. இப்பதான் அவங்க குழந்தைக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்தை ஜாம் பண்ணாங்க. பையன் ஃபாரின்ல இருக்கான், சொத்து பத்தெல்லாம் இருக்குது. இது அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு இமேஜினேஷன். இப்ப நாம என்ன நினைக்கிறோம், எவ்வளவு வச்சிருக்கிறவங்க 1,00,000 ரூபாய் கேட்ட கொடுக்க மாட்டாங்களா? 10 மாசத்துல மாசம் 10,000 ரூபாய் கொடுத்துடலாம். 1,00,000 ரூபாய்க்கு வட்டிக்கு வாங்கினா மாசம் 10,000 வட்டி மட்டுமே கொடுக்கணும்.
அதே 1,00,000 இவங்க கிட்ட வாங்கினா மாசம் 10,000 கொடுத்து 10 மாசத்துல கொடுத்துடலாம். ஏன்னா இவங்க அப்பா காலத்துல இருந்து நமக்கு நல்லா தெரியும். அவங்க அப்பா நம்ம கிட்ட உதவி கேட்டாரு, அந்த நம்பிக்கையில இவர் செய்வாருன்னு நாம சில உறவுகளை நினைச்சிருப்போம். ஆனா அவங்களுக்கும் ஏகப்பட்ட கடன். அந்த காருக்கு கூட டியூ கட்டுறதுக்கு கூட கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த வீட்டு கடன், பையனை படிக்க வச்ச கடன், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு கடன். சோ எல்லாமே நம்மளோட சக்தியை மீறிதான் எல்லாமே செலவு பண்றாங்க. அது வருமானத்தை வச்சு இல்ல, தன்னால எவ்வளவு கடன் வாங்க முடியுமோ அவ்வளவுக்கு ஆடம்பரத்தை செய்யறாங்க. ஆனா நம்மளோட பார்வை அவங்க மேல எப்படி இருக்குதுன்னா பெரிய பணக்காரன். ஆனா அவரு இதெல்லாம் சொல்ல மாட்டாரு. இல்லப்பா, காரு கடன்ல இருக்கு, வீடு கடன்ல இருக்குது, கல்யாணமும் கடன் வாங்கியிருக்கோம். சோ நானே மாசம் மாசம் வட்டிக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன், வட்டியை கொடுக்குறேன், வட்டிக்கு கொடுத்துட்டு இருக்கேன்ல, வட்டி கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க இமேஜை காட்டணுன்றதுக்காக தான் கடன் வாங்கி உங்க முன்னாடி செல்வ செழிப்பா இருக்கிற மாதிரி ஒரு பவுலா. அப்ப அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்களா? இதான் திஸ் இஸ் அ ப்ரொசீஜர். இது கிட்டத்தட்ட 3/4 பேர் இப்படிதான். வெளியில தன்னோட கஷ்டத்தை சொல்லிக்க மாட்டாங்க. நாம ஒரு நார்மலான ஒரு வீட்டுல இருக்கிறதால நம்ம அதை பத்தி கவலைப்படல. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட தான் வாங்குறோம். நமக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம போய் கேட்கறது இல்லை. ஏன்னா நமக்குள்ள ஒரு நினைப்பு என்னன்னா, கீழே இருக்கிறவங்கிட்ட காசு இருக்காது, நமக்கு மேல இருக்கிறவங்க தான் காசு இருக்கும் அப்படின்னு. ஆனா கீழே இருக்கிறவங்க கிட்ட கூட காசு இருக்கும், மேல இருக்கிறவங்க கிட்ட காசு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஏன்னா அவங்க அப்படியே மூச்சு விட முடியாத அளவுலதான் அவங்க இருப்பாங்க. அப்ப யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. உதவி செய்ய வரமாட்டாங்கன்னு சொல்லல, முடியாது. அப்போ அந்த உதவி எங்க பெற முடியும் அப்படின்னா, நமக்குள்ள இருந்துதான் அந்த உதவியை பெற முடியும். அது எப்படி நமக்குள்ள உதவி எப்படி வர முடியும்? நமக்குள்ள காசா இருக்குது, நம்ம உடம்புக்குள்ள காசா இருக்குது. உடம்புக்குள்ள காசு இருந்தா நேரம் எத்தனையோ தடவை வாய்க்குள்ள இருந்து கையை உள்ள விட்டு தேவையானதை எடுத்து நம்ம செலவு பண்ணிருப்போம், ரைட்டா? அப்ப எங்கப்பா அந்த உதவி? நமக்குள்ள உதவி இருக்குது, உதவி இருக்குது, உதவி இருக்குதுன்னு நாம அன்பே சாயில நிறைய பதிவு சொல்லியிருக்கோம். உனக்குள்ள உதவி இருக்கு, எங்க இருக்கு? நான் எனக்கு பிரச்சனை, நான் எப்படி எனக்குள்ள உதவி செய்ய முடியும்? இத பத்தி உங்களோட கமெண்ட் சொல்றீங்களா? எங்க உங்களுக்குள்ள உதவி இருக்குதுன்னு. இப்பதான் கடவுளோட படைப்பை நாம பார்க்கணும். இந்த கடவுள் ஒரு மனுஷனை படைக்கும் போது என்னென்னலாம் கொடுத்திருக்காரு பாருங்களேன். வேலை செய்யறதுக்கு 2 கையை கொடுத்திருக்காரு, வேலை செய்யறதுக்கு 2 கால்களை கொடுத்திருக்காரு, வேலை செய்யறதுக்கு 2 கண்களை கொடுத்திருக்காரு, இது மாதிரி உடம்பு ஃபுல்லா கொடுத்திருக்காரு. இத தாண்டின ஒரு விஷயத்த கொடுத்திருக்காரு. 6வதா ஒரு அதிசயத்தை கொடுத்திருக்காரு. அந்த அதிசயத்தை நினைக்கும் போதெல்லாம் நமக்கு உடம்பு புல்லரிக்குது. மற்ற உயிரினங்களுக்கு கொடுக்காத ஒரு மிகப்பெரிய அதிசயம். அப்படிப்பட்ட அதிசயத்தை கொடுத்திருக்காரு. கடவுள் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனமா ஒரு மனுஷனை படைச்சிருக்காரு. நீ யாருக்கிட்டையும் உதவி கேட்க கூடாதுன்னு சொல்லி அத்தனையும் கொடுத்திருக்காரு. எவ்வளவு பெரிய ஒரு எக்ஸலண்டான ஒரு படைப்பு கடவுள் படைச்சது. இந்த உலகத்தையும் ஆளக்கூடிய அளவுக்கு அறிவையும் உடலையும் மனசையும் புத்தியையும் படைச்சிருக்காரு. கடவுளோட படைப்பை பத்தி நம்ம பொறிச்சு 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 போகும்போதுதான்
நாம எவ்வளவு பெரிய மனுஷன் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னைக்கு மனுஷன் புத்தி இல்லாம யோசிக்கிறான். புத்திய எங்கேயோ அடமானம் வச்சு பைத்தியம் மாதிரி பேசுறான். அவன் பேசுறதுல ஒரு மிகப்பெரிய பைத்தியகாரத்தனமான பேச்சு என்ன தெரியுமா? ஒரு நாயா பிறந்திருக்கலாம், ஒரு குருவியா பிறந்திருக்கலாம், ஒரு கிளியா பிறந்திருக்கலாம், ஒரு யானையா பிறந்திருக்கலாம். இவனோட கணக்கு என்னன்னா, எந்த உயிரினமா கூட பிறந்திருக்கலாம், ஆனா மனுஷனா மட்டும் பிறந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறான். இவன் எவ்வளவு பெரிய பைத்தியகாரனுக்கு சொந்தக்காரனா இருக்கான் பாத்தீங்களா? ஏன்னா மனிதத்தன்மை அடைஞ்சாதான் இறைநிலையை அடையவே முடியும். அந்த மனித பிறவி இருக்கே, அந்த மனித பிறவி மகத்துவமான பிறவி. இருக்கிறதுல பெஸ்ட். அப்போ மனித பிறவி அடைஞ்சாதான் இறைத்தன்மையை அடைய முடியும். அது அவன் யோசிக்கவே இல்லை. ஏதோ ஒரு உயிரினமா ஒண்ணும் இல்லை. இந்த NHல டிராவல் பண்ணும்போது நெஞ்ச பதைக்கிற விஷயம், அதிகமா துன்பத்தை கொடுக்கிற விஷயம் என்ன தெரியுமா? ரோட்டுல நாய் கிராஸ் ஆயிருக்கும், அந்த நாய்க பெரிய வாகனம் வந்து அடிச்சு தள்ளி இருக்கும், எடுத்து போகிறது கூட ஆள் இல்லை, எடுத்து போடவும் முடியாது. இப்ப நான் போறேன்னா என்னால போட முடியுமா? யோசிச்சு பாருங்க. நான் என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை தூக்கி போடுறதுக்கு. இதுல என்ன கொடுமை தெரியுமா? வேகமா போகும்போது அந்த NHல எதுவுமே தெரியாது, ரோட்ல ஆளுங்களை மட்டும்தான் தெரியும். அது மேலேயே ஏறி ஏறி அந்த பாக்குறதுக்கு ரொம்ப மோசமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ நாயா பிறந்தா எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு குருவி, காக்கா எதுக்குமே உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா அதுங்களுக்கு 6வது அறிவுல கடவுள் கொடுக்கல, ஆனா நமக்கு கொடுத்திருக்காரு. எதுக்கு கொடுத்திருக்காரு? உனக்குள்ள உதவிகள் கிடைக்கும். அப்ப கடவுளோட படைப்பு பிரம்மாண்டம். நீங்க பிரம்மாண்டத்துக்கு சொந்தக்காரர். நீங்க உங்களை தாண்டி அந்தஸ்துல இருக்கிறவங்களை பார்த்து நீங்க மோசம்னு நினைக்காதீங்க. மற்ற உயிரினத்தை பார்த்து ஒரு கம்பேரிஷன் கொடுங்க. நீங்க என்ன நினைச்சாலும் அது நடக்கும். ஷீரடிக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? ஷீரடிக்கு போலாம். ஷீரடியிலேயே குடும்பம் நடத்தணும், ஃபேமிலி ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அங்க போகலாம். தினமும் காலையில ஆரத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அங்க போலாம். அங்க ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? உதவி செய்யலாம். சாய்பா கோயில சுத்தமாக்குறதையும் பணி நினைக்கிறீங்களா? அதையும் செய்யலாம். இல்ல வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுக்கு போறீங்களா? அங்க ஒரு வாரம் அதுவும் பண்ணலாம். நம்ம அன்பை சாயில இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி நாங்க பண்றோம்னா சேவை பண்றதுக்கு போறோம்னு நிறைய. சோ எல்லா விஷயமும் எதனால முடியுது? நீ மனுஷனா இருக்கிறதால முடியுது. நீ மனுஷனா இருக்கிறதால முடியுது. உனக்குன்னு இருக்கிறத யாருமே கலைக்கவே முடியாது. சோ எல்லாமே உன்னால செய்ய முடியும். அப்போ உனக்குள்ளேயே ஒரு மனுஷன் இருக்கான், அவன் தான் உனக்கு உதவி செய்யலாம். நீ வெளியில எந்த மனுஷனை தேடாத, உனக்கு உள்ள இருக்கிறவனை உத்துப்பாரு, அவனை சிந்திச்சா நீ நல்லபடியா செயல்படுவ. அவனை சிந்திக்கல, என் வாழ்க்கை அவ்வளவுதான் இவ்வளவுதான்னு சொன்னா உன்னை விட மோசமானவன் இந்த உலகத்திலேயே இல்லை. உன்னை விட மோசமானவன் இந்த உலகத்திலே இல்லை. உன்னால எல்லாமே முடியும். உன்னுடைய திறமைய வச்சு நீ உயர்ந்து பாரு. எத்தனையோ பேரு தெருவுல இருக்கக்கூடிய விளக்குல, தெருவுல இருக்கிற லைட்ல படிச்சவங்க ஜாஸ்தி. இப்போ ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் எல்லாம். அது மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய இடம்.
அங்க லைட்டே கிடையாது. ஒரு சர்டன் டைம்குள்ள வந்து நீங்க வீட்டுக்குள்ள போகணும். ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்குள்ள சீக்கிரமா போயிடணும். ஒரு சின்னதா ஆத்த கடக்கணும். அதை கடந்துதான் நீங்க ஊருக்கு போக முடியும். ஆத்த கடந்துதான் ஸ்கூலுக்கு வர முடியும். யானை வர்றதுக்குன்னு ஒரு நேரம், அந்த நேரத்துக்குள்ளேயே போயிடணும். தனியா யாரும் போக கூடாது. குரூப்பா தான் போகணும். நடக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டம், மேடு பள்ளம். ஸோ சின்ன வயசுல இருக்கக்கூடிய குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100-200 குடும்பம் இருக்குது. நாம அன்பேசாய் புண்ணியத்துல ஒரு சின்ன உதவியை நாம செஞ்சோம். அப்போ நான் போகல, என்னை கூப்பிட்டாங்க. ஆனா அந்த ஸ்பீச்சஸ், இந்த குழந்தைங்களோட ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்கும்போது என் மனசு ரொம்ப படப்படுத்துது. சொன்னாங்க, இது யூடியூப்ல போடுங்க அப்படின்னு. இல்ல, இந்த குழந்தைங்களோட மனசுல என்னமோ பண்ணுது, இது என்னமோ யூடியூப்ல போடுறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல அப்படின்னு சொன்னேன். சோ நம்மள மாதிரி மனுஷங்க அங்கேயும் இருக்காங்க. அவங்க அந்த வாழ்க்கையை கொண்டாடுறாங்க. ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டதுல அந்த குழந்தைங்க போகும்போது ஜாங்கிரி, லட்டு, பிஸ்கட் பாக்கெட்டு, பிரெட்டு இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்த ஒரு சின்ன காணிக்கையில இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போய் அந்த குழந்தைங்க கிட்ட கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா. காலில் செப்பல் கிடையாது. அடுத்தது நம்ம செப்பல் நம்ம வந்து பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியால இருக்கோம். ஸோ என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு தெரியல. நாமளுக்கு சிட்டி லைஃப்ல நல்லா என்ஜாய் பண்றோம். ஆனா நம்மள இன்னும் சில மனிதர்கள் அந்த என்ஜாய்மெண்ட்னா என்னன்னே தெரியாது. ஒரு மாதிரி திகில் சூழ்ந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சின்ன சந்தோஷம் கூட அளவில்லாத சந்தோஷமா அவங்க வந்து மைண்ட வச்சுக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் கிடைச்சா கூட இதெல்லாம் ஒரு சந்தோஷமா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, அட போப்பா நீ வேற, நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், கடுப்பாயிடுவேன், என்கிட்ட பேசாத. இப்படிதான் இங்க இருக்கிற மனுஷங்க சொல்லிட்டு இருக்காங்க. யாரே சிட்டி லைஃப்ல இருக்கிறவங்க. அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, கடவுளுக்கு நன்றி சொல்றாங்க, சூரியனை கடவுளை வழிபடுறாங்க. நம்ம வழிபடுறோம், நம்ம சூரிய வழிபாடு பண்றோமா? சில பேர் பண்றீங்க. ஆனா பலர் எதை வச்சுன்னா, சூரிய வழிபாடு பண்ணு, உன் குடும்பத்துல இருக்கக்கூடிய வறுமையெல்லாம் போயிடும், கடன்லாம் தீர்ந்துடும்பா. டெய்லியும் காலையில 2 சூரிய இவர் காலைல 5 மணிக்கு எழுந்திருக்கிறோம், கடைசியா 9 மணிக்கு எழுந்திரிச்சு. இப்ப அந்த கூத்துலாம் நடக்கும். ஆஃபீஸ் போகும்போது நானே வந்து 9:10 மணிக்கு தான் ஆஃபீஸ் போவேன். அந்த நேரத்துல வந்து அப்படியே சூரிய வழிபாடு வந்து ரோட்ல நின்று பண்ணுவாங்க. இப்ப சூரிய வழிபாடு ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம், ஒன்னும் புரியல. காலையில அந்த சூரியனை பார்க்கும்போது அது கண்ணுக்கு ஒரு விதமான சக்தி, ஒரு விதமான விட்டமின்ஸ் சம்திங் கிடைக்குது. அது பண்ணா கொஞ்சம் உடம்பு அந்த அன்னைக்கு ஃபுல்லா அது வைப்ரேஷன் இருக்கும். அதை விட்டுட்டு 10 மணிக்கு அங்க சூரிய வழிபாடு பண்ணுவாங்க. இப்போ அது ஒரு பண்றாருன்னா அவர்கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். இல்லப்பா, எனக்கு கொஞ்சம் சூரிய வழிபாடு பண்ணா நல்லதுன்னு சொன்னாங்க. என்ன நல்லது, என்ன நடக்கும்? சூரியன் டெய்லி தான் நம்ம பாக்குறோம். அப்ப சூரியன் முன்னாடி வந்து சுத்தினா மட்டும் கடவுள் வந்து சுத்தி சுத்தி பணத்தை கொடுப்பாரா? இல்ல சுத்தி சுத்தி சந்தோஷத்தை கொடுப்பாரா? இல்ல சுத்தி சுத்தி பெரிய பெரிய பதவிகளை கொடுப்பாரா? நீ உழைக்காத வரைக்கும் நீ 0. நீ உழைச்சா நீ 100. நீ உழைக்காம நீ எல்லாத்தையும் செய்வ, உனக்கு கடவுள் அள்ளி அள்ளி கொடுக்கணுமா? அப்படி பார்த்தா எத்தனையோ சூரிய வழிபாடு பண்ணவங்களும் இந்நேரம் குபேரன் ஆயிருக்கணும், கோடீஸ்வரன் ஆயிருக்கணும். ஸோ பெரியவங்க ஒன்று சொன்னாங்க, இதெல்லாம் செஞ்சாதான் அவன் பண்ணுவான் அப்படின்னு. ஆனா இவன் என்ன பண்றான், இப்படி ஒரு 3 சுத்து, அப்படி ஒரு 3 சுத்து வேகமா பண்ணிட்டு போய் அவ்வளவு முடிஞ்சிருச்சு. சரி, என்ன நடந்துருச்சு? 1 வருஷமா சூரிய வழிபாடு பண்றான், என்ன நடந்துடுச்சு மாற்றம்? சூரிய வழிபாடு பண்ணாதவங்க ஃபாரினர்ஸ் எல்லாமே எல்லாம் பண்றது கிடையாது. பட் ஒரு ஃபாரினர், சில இடத்துல ஃபாரினர்ஸை மதிக்கிறேன் நான். 80 வயசு ஒரு வேற ஒரு சாயிராம் வந்து எனக்கு சொன்னது. லண்டன்ல ஒரு அன்பேசாயில ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, ஆனா 80+னா சும்மா சிட்டாட்டம் பறகுறாருன்னா
காலையில வாக்கிங் போறாரு. அவர் பேசக்கூடியதை பார்த்தா ஒரு கான்பிடென்ட், முகத்துல அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு உற்சாகம். எடுத்த உடனே காட் பிளஸ்மா அப்படின்னு. எஸ், நல்ல வார்த்தை இல்ல? காலையில எந்திரிச்ச உடனே காட் பிளஸ். ஆனா நம்ம ஆளுக்கும் காலையில எந்திரிச்ச உடனே இந்த பொழப்பு எப்படிடா போகும்னு சொல்லி இந்த முகம் இருக்கே, முகம் அது என்னைக்கும் மலர்ந்ததா பார்க்கவே முடியாது. ஒரு மாதிரி சிடு 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 சிடுன்னு இருக்கும். இன்னைக்கு பழுப்பு எப்படிடா போறதுன்னு போச்சு, பழுப்பு காலி. இனி இந்த பொழப்பு இன்னைக்கு ஓட்ட முடியாது. ஏன்னா காலையிலேயே நாம ஒப்பாரிக்கு ஈக்குவலான விஷயத்த வச்சுட்டோம், மூஞ்சில காட்டிட்டோம். ஆனா 80+ அவர் மட்டும் இல்ல, அதான் கேட்டேன், அவர் மட்டும் தான் இருக்காரா இல்ல கூட இருக்கிறவங்க அந்த இல்லைன்னா எல்லாருமே இங்க ரொம்ப ஆக்டிவ்னா? எல்லாருமே ஆக்டிவ். அப்ப நான் திடீர்னு கேட்டேன், சில மனுஷங்களை படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். வேற என்ன அவர் பண்ணுவாரு? இல்லைன்னா அவர் ஒரு வேலைக்கு போறாரு, அவர் ரிட்டையர்டு, ஒரு பெரிய ரேஞ்சில் ரிட்டையர்டு. அவர் ஒர்க்குக்கு போறாரு. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் 6 மணி வரைக்கும் ஒர்க்கு. அதுக்கப்புறம் அவங்களும் அவங்க மிஸ்ஸஸும் அப்படியே ஜஸ்ட் ஒரு வாக் பண்ணுவாங்க. சர்ச் இருக்குது, சர்ச்சுக்கு போவாங்க. அது எப்ப பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோட இருப்பாருண்ணா. என்னால அது அந்த சிரிச்ச முகத்தை கொண்டு வர முயற்சி பண்றேன், என்னால பண்ண முடியலண்ணா அப்படின்னு. ஸோ வாக்கிங் போறவங்க கூட காலையில பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏன்டா வாக்கிங் போறோம் அப்படின்ற மாதிரி சில பேரோட முகப்பாவனைகள்லாம் இருக்கும். ஏன்னா டாக்டர் சொல்லியிருப்பாரு வாக்கிங் போகணும்ப்பான்னு. உடனே டாக்டர் சொல்லிட்டாரு நான் வாக்கிங் போறேன். வாக்கிங் போறோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன யாருக்கும் தெரியாது. உடம்பு குறைக்கணும், வாக்கிங் போறேன். வாக்கிங் போனா உடம்பு குறைஞ்சிருமா? மெயின்டைன் ஆகுமே தவிர உடம்பு குறையாது. அதாவது நீங்க எதை நினைச்சு நீங்க செயல்படுறீங்களோ அதுதான். அப்போ உங்களோட மோட்டிவ் என்ன? உடம்பு குறையணும். அப்ப நீங்க நல்லா வாக்கிங் போயிட்டு வரும்போது ஒரு டீயும் ஒரு போண்டாவும் ஒரு பஜ்ஜியும் சுட போட்டு வச்சிருப்பாங்க. வாக்கிங் போற இடத்துல ஏதாவது நிச்சயமா ஒரு சின்ன ஒரு கையேந்தி பவன் இருக்கும். அப்படியே மூக்க தொலைக்கும். போகும்போதே இல்லப்பா வாக்கிங் போறோம் அப்படின்ற இடத்துல நம்ம இருப்போம். நல்லா நடப்போம், நல்லா ஓடுவோம், ஒடியாருவோம். ஒரு மாதிரி பசி வயக்கமா இருக்கும். அந்த நேரத்துல வடை, சாம்பார், வடையோட ஸ்மெல், சாம்பாரோட ஸ்மெல், சட்னி ஸ்மெல், அங்க சாப்பிட்றவங்களோட அந்த ஆனந்தத்தை பார்த்து நாம சட்டுன்னு கையை நீட்டிடுவோம். அவங்க கிட்ட 2 வடை சாம்பார் அவங்க கொதிக்க கொதிக்க ஊத்துவாங்க. முடிஞ்சிடுச்சு. இது ரெகுலர் ஆகும். எது ரெகுலர் ஆகும்? ஒன்றும் இல்லை, என் கூட ஒருத்தர் வருவார் இல்லையா, விஷ்ணு சாய்ராம், அவர் இதேதான். ஒரு மாதிரி கேரா இருக்குது. அப்படியே கொஞ்சம் டீ சாப்பிட்டு போலாமா அப்படின்னு. நான் ஒரே ஒரு முறை முறைச்ச உடனே நல்லா பாருங்க தலை சுத்துற மாதிரி இருக்குது, ரொம்ப ஓவரா நடந்துட்டோம்ல இருக்குன்னு. சரி, நம்ம தான் யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துல இருக்கோம். சரின்னு போயிட்டு அவரு கூட சேர்ந்து நம்மளும் ஒரு டீயை குடிச்சிட வேண்டியது. அப்போ எதுக்கு அந்த 40 நிமிஷம் போனே தெரியாது. அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டாரு. ஸோ நம்ம மனுஷன் எதை பண்றான், எதுக்காக பண்றான்னு ஒண்ணுமே தெரியல. எல்லாம் பண்ண சொன்னாங்கப்பா, பண்றேன்ப்பா. எல்லாம் ஓட சொன்னாங்கப்பா, ஓடனப்பா. ஓடினவங்க எல்லாம் அந்த டீக்கல்ல டீ குடிச்சிட்டு இருக்காங்கப்பா, நானும் குடிக்கிறேன்ப்பா. எவ்வளவுதான் மனுஷனோட விஷயம். அவனுக்கு எப்படியாவது நாளை கடத்தணும். இதை தாண்டி அவனுக்கு எந்த சிந்தனையும் கிடையாது. இந்த நாளை உற்சாகமா பயன்படுத்தணும், இதை சிறப்பாக்கிக்கணும், இந்த தாட்டை இவனுக்கு சுத்தமா கிடையாது. அப்ப எப்படி இவனுக்குள்ள உதவி கிடைக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்க, இவனுக்குள்ள எப்படி உதவி கிடைக்கும்? ஸோ டேம் ஷோர் உதவி கிடைக்காது. உதவி கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீ தெளிவாகவே இல்லை, நீ தெளிவான மனநிலையிலே இல்லை. அப்புறம் எப்படி உனக்கு உதவி கிடைக்கும்? உபத்திரம் தான் கிடைக்கும். எனக்கு நான் உதவி செய்யறனோ இல்ல எனக்கு நான் உபத்திரம் கொடுக்கறனோ என்னுடைய மனநிலை பொறுத்தது, என்னோட சூழ்நிலையை பொறுத்ததுன்னு சொல்ல மாட்டேன். என்னோட மனநிலையை பொறுத்தது. எனக்கு சூழ்நிலை பொறுத்ததுன்னா இல்ல 4 பேர் டீ குடிச்சாங்க, அந்த சூழ்நிலை நான் மாத்திடுச்சுன்னா நம்மளை விட ஒரு பைத்தியக்காரன் யாருமே இல்லை. ஏன்னா அந்த உலகம் ஒன்று அப்படிதான் கூப்பிடும்.
அந்த உலகம் அப்படிதான் கூப்பிடும். ஒரு ஆள் வந்து வச்சிருந்தாரு வாக்கிங் போற இடத்துல, இங்க இல்ல, வேற ஒரு பிசினஸ் போகும்போது, காலைல வாக்கிங் போகும்போது, இந்த பக்கம் வந்து சொக்கு டீ, இந்த பக்கம் மசால் டீ. அப்போ அவரோட மோட்டிவ் என்னன்னா, எல்லாமே நீ குடி, சுக்கு டீ 30 ரூபா, நார்மல் டீ 20 ரூபா. இப்போ சுக்கு டீ ஒரு மாதிரி கசக்கும், நம்ம டீயை குடிச்சு குடிச்சு பழகிடுச்சுன்றதால. அதனால ஒரு நாளைக்கு 6ல இருந்து 8 10 டீ குடிச்சவன், காஃபி டீ, ஒரு ஒரு டைம் காஃபினா ஒரு பக்கம் டீ. சுகர்லாம் ரொம்ப ஆட் பண்ணுவேன், நல்லா சூப்பரா குடிக்கணும். காஃபினா கசப்பு இருக்கணும், டீனா சுகர் இருக்கணும். என்னன்னா தலைமுடியில நரைக்க ஆரம்பிச்சிடுச்சு, பித்தம் ஜாஸ்தி ஆகுது உடம்புக்குள்ள. ஸோ இப்பயும் காஃபி குடிக்கிறவங்களுக்கு தெளிவா ஒரு விஷயம் சொல்றேன், ஃபியூச்சர்ல ஹெட்ஏக் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்ப தெரியாது, இப்ப நம்ம வந்து நடமாடுறோம், அதனால நம்ம சாப்பிட்டது கொஞ்சம் ஜீரணம் ஆகுது. ஆனா காஃபி அதிகமா குடிக்கிறவங்களுக்கு பல விதமான சிக்கல்கள் வெற்றிகரமா காத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இதை இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அதனால காஃபி குடிக்கிறவங்க தயவு செய்து டீக்கு ஆரம்பிங்க. டீ குடிக்கிறவங்க தயவு செய்து கிரீன் டீயை குடிக்க ஆரம்பிச்சிருங்க. கிரீன் டீ உங்களோட கொழுப்புகளை அத்தனையுமே அகற்றக்கூடியது. ரேட்டு ஜாஸ்தி தான், ஆனா பால் வாங்குற அளவுக்கு ரேட்டு ஜாஸ்தி இல்லைல்ல. பால் 1 லிட்டர் வந்து இங்க 50 ரூபாயோ 55 ரூபாயோ, ஐ திங்க் சில ஊர்ல 25 ரூபா 30 ரூபா. எனக்கு அதிக ஆச்சரியமா இருக்குது, எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ கிரீன் டீ, எஸ், அது வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தி. அப்பா அதெல்லாம் குடிக்க முடியுமாப்பா? நீ டெய்லி பால் 6 லிட்டர் வாங்குறோமே, 30 ரூபா இல்லையா, 20 ரூபா 25 வச்சுக்கலாம். 6 லிட்டர் வாங்குறோமே, அப்ப அது செலவு இல்லையா? ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தா மினிமம் ஒரு ஆளுக்கு 100 ரூபா 150 ரூபா ஆகுது. 2 ஆளுக்கு 300 ரூபா ஆகுது. ஒரே வேலை சாப்பிட்றதுக்கு 300 ரூபா ஆகுது. அப்போ ஒரு மாசம் குடிக்கிறதுக்கு 300 ரூபா செலவு பண்ண முடியாதா? என்னங்க லாஜிக்கு? நாம அப்படிதான் யோசிக்கிறோம். ஏன்னா நமக்கு அதை குடிக்க பெரியவன் கிடையாது, குடிக்க பிடிக்காது, ஏன்னா கசப்பு. அத மனுஷன் குடிப்பானா அப்படின்னு நாம நினைக்கிறோம். குடிக்கிறவங்க எல்லாம் மனுஷனே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவன் தான் உண்மையான மனுஷன், நாம தான் மனுஷங்க இல்ல. அவன் தெளிவா முடிவு பண்ணிட்டான், அவன் ஹெல்த் நல்லா இருந்தாதான் உழைக்க முடியும்னு நினைக்கிறான். ஆனா நமக்கு டேஸ்ட் முக்கியம், ஹெல்த் முக்கியம் இல்ல, டேஸ்ட் முக்கியம். வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா இரு. இது ஒரு மோசமான டைலாக். இது வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா இருன்னா நீ அதிகபட்சமா 50 வயசு வரைக்கும் தான் நீ சந்தோஷமா இருப்ப. 50 தாண்டும் போதுதான் உடம்புல ஒரு உறுப்பா பிரச்சனை ஆகும். ஏன்னா 50 வருஷமா நீ என்ன சாப்பிட்டியோ அதுதான் உடம்பு இப்ப பாதிக்குது. வாழும்போது சந்தோஷமா இருந்து ரொம்ப ஈஸி. எனக்கு ஒண்ணும் இல்லை, இப்ப ஒண்ணும் இல்லை, நான் 10 வருஷமா இப்படியே இருந்துருவியா? வயசாகும்ல, அப்ப ஜீரண சக்தி பிரச்சனை வரும்ல, அப்ப என்ன பண்ணுவ? அப்ப நீ சாப்பிட்டதெல்லாம் அன்னைக்குதான் உனக்கு வில்லனா மாறும், யமனா மாறும். அப்போ என்னதான் ஆசைப்பட்டாலும் நீ கொஞ்சோண்டு சாப்பிட்டா கூட வயிறு வலி, இந்த அல்சரு இதெல்லாம் இருக்கு பாருங்க, மோசமான வியாதி. கையில காசு இல்லாதப்ப நம்ம சாப்பிட்டுருவோம் ஏதோ, ஆனா அன்னைக்கு கையில காசு இருக்கும், ஆனா எதுவுமே சாப்பிட முடியாது. இது ஒரு பெரிய சாபம். நிறைய பேரு என்கிட்ட சொல்லுவாங்க, கையில அத்தனை காசு இருக்குது, நான் நினைச்சா தினமும் 3 வேளை கூட ஹோட்டல்ல சாப்பிட முடியும், ஆனா ஒரு வேளை ஹோட்டல்ல நான் சாப்பிட்டேன்னா நான் 5 நாள் பக்கமா என் உடம்புல அத்தனை பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. என்னைக்குமே இல்லைன்னு நினைச்சு நம்ம வாழ்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா இருக்குதுன்னு நினைச்சு நம்ம வாழும்போது எல்லாத்தையுமே நம்ம வந்து டேஸ்ட் பண்ணலாமேன்னு தோணும். இங்கதான் நம்ம பொத்துன்னு விழுந்துடுறோம். சோ நல்லா முடிவு பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு உண்டான அத்தனை உதவிகளும் உங்களுக்கு உள்ளேயே இருக்குது. உங்க திறமைகள் மூலமா அது பளிச்சிடும். அதன் மூலமா நீங்க ஒரு சூரியன் எப்படி
வெற்றிகரமா பிரகாசமா இருக்குதோ அது போல உங்க கண்கள்ல இருந்து ஒரு ஒளி, உங்க முகத்துல இருந்து ஒரு தேஜஸ், உங்க நட, உங்க உடை, உங்க பாவனை எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். இந்த பதிவை ஒரு தடவை இல்ல 2 தடவை கேளுங்க. சந்தேகங்கள் எவ்வளவு இருக்குதோ அத்தனை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் பேசினா பத்தாது, நீங்களும் பேசணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.